ஹலோ அண்டாஸ், இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது சி ஊக்கு தான். பாப்அப்புக்கு கட்டுறதுக்கான இன்னொரு தரமான ஊக்கு இந்த ஊக்கு தான். இந்த ஊக்கை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு பிராண்ட் ஞாபகம் வரும், ஆனால் அந்த பிராண்ட் கிடையாது. இந்த பிராண்டை பற்றி நம்ம இப்போதைக்கு பேச வேணாம். இதில் நம்ம ஒரு பாப்அப் கட்டி எப்படி ரிசல்ட் இருக்குது, இதை சேல்ஸுக்கு கொண்டு வரலாமான்னு ஒரு ஐடியா இருந்தது. இதோட தரத்தை நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தரத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முள்ளில் தான் மீன் மாட்டியிருக்கு. இந்த முள்ளை பற்றி நான் ரொம்ப பெருசாக ஹைப் ஏற்றலை, ஆனால் இது ஒரு ஸ்ட்ரகிளை இப்போ ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ட்ரகிள் அப்படி மாட்டியும் ஊக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ஒரு ஓரமாக போயிட்டு செடியில் போய் மாட்டிக்கிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மணி ப்ரோ ரொம்ப டஃப்பு கொடுத்து இழுக்கிறார் பாருங்கள். இந்த அளவுக்கு ஒருத்தர் நல்லா டஃப்பு கொடுக்கும்போது அந்த முள் என்ன நிலைமையில் ஆயிருக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும். இப்போ அவர் இழுத்துக்கிட்டே இருக்கார். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருக்குது. அவர் கொஞ்ச நேரம் ரிலீஃப் பண்ணி விட்டுட்டாரு. நான் அங்கே உட்காந்துருந்த மணி போயிச்சா. அந்த அளவுக்கு இழுத்து மணி டேக்கிள் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு வந்தார் மீனை. நான் தூரத்தில் உட்காந்ததுனால மீன் ரொம்ப தூரம் ஓடி போச்சு. அதனால சைடில் நல்லா ஏறிடுச்சு. நாங்கள் மீனும் போச்சு முள்ளும் போச்சுன்னு நினச்சோம். ஆனால் மீன் மாட்டிச்சு. சரி முள்ளு போனால் போகுது, ஃபஸ்ட் ட்ரை தானே, சரி ஊக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் ஆனால் மேலே வந்த அப்புறம் தான் தெரியுது அது என்ன சம்பவம் ஆயிருக்குன்றது. நல்ல சைஸில் என்ன அடிக்கிறே இல்லையா? என்ன ஊக்கு, எந்த ஊக்கு, எந்த ஊக்கு, கவ் ஊக்கு கையில் கிலோ ஏற்றி போகிறேன். ஆரஞ்சு ஆரஞ்சு 35. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கு தான் என்ன ஊக்கு இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ இது எல்லாம் அவாஸில் பார்த்துருப்பீங்க. இது நியூவாக நான் பார்த்து வாங்கியிருக்கேன். நல்ல தரமாக இருக்குது. ஸோ இந்த எங்கிட்டலாம் கொடுக்கவே இல்லை. இப்போ தான் மணி ஃபஸ்ட் ட்ரையே நான் பார்க்குறேன். இந்த ஊக்கு இவ்வளோ வெயிட்டு தாங்க அவ்வளோ வெயிட்டு தாங்கல, ஆனால் இந்த வரைக்கும் இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்தது எனக்கு போதும். நான் ஆஹா ஓஹோன்னு சொல்லலை. என்னை பொறுத்தவரையும் நான் வாங்குகிற ஊக்கு 1க்கு 4 வாட்டி நான் டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் சேலுக்கே கொண்டு வருவேன். இது இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்குன்னா கண்டிப்பாக டேக்கிள் பண்ணி இழுக்கலாம். இந்த பாப்பப் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சோன்னே சேல்ஸுக்கு நான் ஃபோட்டோ போட ஆரம்பிச்சிருவேன். இந்த ஊக்கில் பண்ண செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.